நேற்று வந்து 2025 குரூப் 1 கொஷின் பேப்பர் வந்து 66 கொஷின் வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து 67லேருந்து கண்டினியூஷன் பார்ப்போம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள். அது வந்து 66 வரைக்கும் முடிச்சிருப்பேன். இது 67லேருந்து ஆரம்பிக்குது. இது வந்து திட்டங்கள் ரிலேட்டட் இல்லாமல் இது வந்து ஒரு ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. நீர் பாதுகாப்பு திட்டங்கள் அதை வச்சு இருக்குல்ல, அதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மாநிலங்களில் ஒவ்வொரு மாதிரி நீர் பாதுகாப்பு திட்டம் வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து என்னென்ன திட்டங்கள்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஆந்திர பிரதேசம், அங்கே வந்து என்ன திட்டம்னு பார்த்திங்கன்னா நீரு சிட்டு அப்படின்ட்டு. ஆந்திர பிரதேசத்தில் என்ன திட்டம்? நீரு சிட்டு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பீகார்லன்னு பார்த்தோம்னா ஜல் ஜீவன் ஹரியாலி. பீகாரில் ஜல் ஜீவன் ஹரியாலி அப்படிங்கிறது பீகாரில் உள்ள திட்டம் பேர். நெக்ஸ்ட்டு குஜராத்தில் வந்து சுபலாம் ஜல் சஞ்சய் திட்டம் அப்படிங்கிறது குஜராத்தில். சுபலாம் ஜல் சஞ்சய் திட்டம் அப்படிங்கிறது குஜராத்தில் உள்ள அந்த திட்டம் பேர். நெக்ஸ்ட்டு ஹரியானாவில் என்ன பார்த்திங்கன்னா ஜல் ஹை ஜீவன் ஹாய் அப்படிங்கிறது ஹரியானாவில் உள்ள திட்டங்கள் பேர். ஓகேவா? இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இந்த மாநிலங்கள் மற்றும் திட்டங்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து கூற்று காரணம் டைப்பான கொஷின் கேட்டிருக்காங்க. அசர்ஷன் ரீசன். கூற்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1990கள் மற்றும் 2000களில் தொழில்துறையில் உள்ள தொழிலாளர்களின் சதவீதம் அதிகரித்துள்ளது அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான். 90களில் அப்புறம் 2000களில் இதில் வந்து தொழில்துறையோட அந்த தொழிலாளர்களோட சதவீதம் வந்து அதிகரித்துள்ளதுங்கிறாங்க. அது கரெக்டாக இருக்குது. காரணம் வந்து 1991 மற்றும் 2011ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் கட்டுமானத்துறையில் வேலைவாய்ப்பு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதுங்கிறாங்க. இதுவுமே கரெக்டாக இருக்குது. கூற்று கரெக்டாக இருக்குது, காரணமும் கரெக்டாக இருக்குது. 1991 மற்றும் 2011ஆம் ஆண்டுகளில் இடையில் கட்டுமானத்துறையில் வேலைவாய்ப்பு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதுங்கிறாங்க. அது கரெக்ட் தான். ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட்டு 69 பார்ப்போம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளவையில் எவை இந்திய நிதிக்குழுவின் பணி இல்லை அப்படிங்கிறாங்க. இந்திய நிதி குழுவோட பணி இல்லை, அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் இன் இந்தியா, அதோட ஃபங்க்ஷன் வந்து எது கிடையாதுன்ட்டு. அப்போ 4 விஷயம் வந்து அதோட பணிகளாக இருக்கும், ஒன்று மட்டும் அதோட பணிகளாக இருக்காது. அது என்னன்னா ஏ மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது, அது மட்டும் தான் வந்து இந்திய நிதிக்குழுவோட பணிகள் இல்லை. ஓகேவா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் யூனியன் பட்ஜெட் அப்படிங்கிறது தான் இந்திய நிதிக்குழு ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட பணிகள் இல்லை. பி என்ன கொடுத்துருக்காங்க? த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையே நிகர வரி வருவாய்களை ஒதுக்கீடு செய்து பகிர்ந்தளித்தல்ங்கிறது கரெக்டு. சியில் வந்து ரெக்கமெண்ட் த பிரின்சிபல்ஸ் விச் ஷுட் கவர்ன் த கிராண்ட்ஸ் இன் எய்டு. மானியம் பெறுவதற்கான தகுதி குறித்து கொள்கைகளை உறுதி செய்தல் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. டி வந்து எனி அதர் மேட்டர் டு பி ரெஃபர்ட் டு த பிரசிடென்ட் டு ப்ரமோட் சவுண்ட் ஃபினான்ஸ். நல்ல திடமான நிதியை நிலைநாட்டும் வண்ணம் இந்திய குடியரசுத் தலைவரின் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டியது அப்படிங்கிறதும் கரெக்டாக இருக்குது. ஏ மட்டும் தான் தப்பாக இருக்குது. மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது அப்படிங்கிறது இந்திய நிதிக்குழுவோட பணிகள் இல்லை. நெக்ஸ்ட்டு 70 வந்து கீழ்கண்ட கூற்றில் சரியானது எதுனா ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் 1ம் 2ம் கரெக்டாக இருக்குது, 3 மட்டும் தப்பாக இருக்குது. 1 என்னென்னா உயரும் வங்கி வட்டி வீதம் வணிகர்களுக்கிடையே கடன் பெறும் ஆர்வம் குறைந்து விடுகிறது அப்படிங்கிறாங்க. அது கரெக்டு தான். உயரும் வட்டி வீதம் அதிகமாக ஆனிச்சுன்னா கடன் பெறும் ஆர்வம் வந்து குறைந்து விடும் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. செகண்ட் வந்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ஆர்பிஐ வங்கி வட்டி வீதத்தை உயர்த்துகிறது அப்படிங்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. பணவீக்கம் வந்து அதிகமாக ஆணுச்சு அப்படின்னா ஆர்பிஐ வந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த வட்டி வீதத்தை வந்து அதிகரிச்சா தான் அந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது. தேர்ட் வந்து வங்கி வட்டி வீதம் பொருட்களில் விலை உயர்வை கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. வங்கி வட்டி வீதம் பொருட்களில் விலை உயர்வை கட்டுப்படுத்துகிறதுங்கிறாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது. இங்கிலீஷில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒன் இன்க்ரீசிங் பேங்க் ரேட் பாலிசி ரெடியூசஸ் பாரோவிங் அமாங் பிஸ்னஸ்மேன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் ஆர்பிஐ இன்க்ரீசஸ் பேங்க் ரேட் பாலிசி அப்படிங்கிறது கரெக்டு. ஆனால் தேர்ட் ஒன் பேங்க் ரேட் பாலிசி ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் இன்க்ரீசிங் ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது தப்பாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி.
இது வந்து ஒவ்வொரு திட்டம் வந்து யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங். ஃபஸ்ட்டு ஜவஹர்லால் நேருவோட திட்டம்னு பார்த்திங்கன்னா தேசிய திட்டக்குழு அப்படிங்கிறது தான் ஜவஹர்லால் நேருவோடது. அவர் எப்போ கொண்டு வந்திருப்பார்? 1938 1938 கொண்டு வந்திருப்பார் தேசிய திட்டக்குழு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு எஸ்என் அகர்வால் அப்படிங்கிறது காந்திய திட்டம், காந்தியன் பாலிசியை தான் அவர் கடைபிடித்திருப்பார் 1944. எஸ்என் அகர்வால் அப்படிங்கிறது காந்திய திட்டம் 1944. நெக்ஸ்ட்டு ஜேபி நாராயண் அப்படிங்கிறது சர்வோதயா திட்டம். சர்வோதயா திட்டம் தான் ஜேபி நாராயணோடது 1950. நெக்ஸ்ட்டு எம்என் ராயோடது வந்து மக்கள் திட்டம்னு சொல்லுவாங்க. அது வந்து 1945 எம்என் ராயோட அந்த மக்கள் திட்டம். இங்கிலீஷில் பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு அப்படின்னா நேஷ்னல் பிளானிங் கமிஷனோட தலைவராக இருந்திருப்பாரா. 1938 வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு திட்டமும் வகுத்திருப்பார். எஸ்என் அகர்வால்னு பார்த்திங்கன்னா காந்தியன் பிளான் வந்து 1944 வந்து வகுத்திருப்பார். ஜேபி நாராயண் வந்து சர்வோதயா பிளான் 1950 போட்டிருப்பார். எம்என் ராய் அப்படிங்கிறவர் பீப்புள்ஸ் பிளானை 1945 போட்டிருப்பார். ஆனால் ஜவஹர்லால் நேரு பிளானிங் கமிஷன் நேஷ்னல் பிளானிங் கமிஷனை உருவாக்கியிருப்பார். ஆனால் 1938 அப்படிங்கிறது இந்த மாதிரி பிளான் வந்து அவர் போட்டிருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் அடைந்த வளர்ச்சி விகிதம் எவ்வளவுனா 8.2% அப்படிங்கிறது தான் 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் அடைந்த வளர்ச்சி விகிதம். அச்சீவ்டு growth rate ஆஃப் 11th 5-year plan is 8.2% அப்படிங்கிறது. டார்கெட் வந்து 9% இருந்த டார்கெட் வந்து, ஆனால் டார்கெட் 9% இருந்தாலும் நம்ம அச்சீவ் பண்ணது 8.2ங்கிறதுனால இது வந்து ஒரு ஃபெயிலியரான ஒரு 5-year plan. இந்த பிளான் என்ன ஆயிடுச்சு? ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா டார்கெட் 9%, ஆனால் அச்சீவ் பண்ணது 8.2%. அதே மாதிரி எந்தெந்த திட்டம்லாம் எந்தெந்த 5-year பிளான்லாம் வந்து ஃபெயிலியர்னு பார்த்தோம்னா 3, 4, 9, 10, 11 இதெல்லாம் வந்து ஃபெயிலியரான ஒரு 5 ஆண்டு திட்டங்கள். நெக்ஸ்ட்டு ராக்னர் நுப்ஸ் அவர்களின் கருத்துப்படி முன்னேற்றத்திற்கான ஆரம்பம் மற்றும் அவற்றை தொடர்வதற்கான வழிமுறை என்பது டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூலதன ஆக்கத்தை அதிகப்படுத்துவது அப்படிங்கிறது தான் அதோட வழிமுறை அப்படிங்கிறாங்க. ராக்னர் நுப்ஸ் அவர்களின் கருத்துப்படி முன்னேற்றத்திற்கான ஆரம்பம் மற்றும் அவற்றை தொடருவதற்கான வழிமுறை என்பது மூலதன ஆக்கத்தை அதிகப்படுத்துவது. அதனால தான் அமெரிக்காவில் வந்து அதிகமான மூலதன ஆக்கத்தை வந்து அதிகப்படுத்துறதுனால தான் அமெரிக்காவில் நிறைய வளர்ச்சி அடைந்த நாடுகளாக இருக்குது. ஏன்னா அங்கே வந்து நிறைய கேபிட்டலிசம்ஸ் தான் முக்கால்வாசி இருக்கும். அதனால் அதெல்லாம் வந்து மூலதன ஆக்கத்தை அதிகப்படுத்துறதுனால அமெரிக்காலாம் வந்து வலிமை வாய்ந்த நாடுகளாக இருக்குது. இங்கிலீஷில் பார்த்தா அக்கார்டிங் டு த ராக்னர் நுப்ஸ் the starting point and continuation for development lies in increasing the rate of capital formation அப்படிங்கிறது தான் கரெக்டு. இது வந்து ஒரு திருக்குறள் ரிலேட்டடான கொஷின். தன்னோடு பயின்றாரை கண்டால் அவர் கூறியன மறுக்க மாட்டாமை என்ற பொருளுடைய அதிகாரம் எது அப்படின்னா கண்ணோட்டம். தன்னோடு பயின்றாரை கண்டால் அவர் கூறியன மறுக்க மாட்டாமை என்ற பொருளுடைய அதிகாரம் எதுனா கண்ணோட்டம். அதே மாதிரி கண்ணோட்டம் எத்தனையாவது அதிகாரம்னு பார்த்தோம்னா 58வது அதிகாரமாக இருக்குது கண்ணோட்டம். இதுவுமே ஒரு திருக்குறள் ரிலேட்டடான கொஷினு. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு என்னும் குறளில் வரும் அழுக்காறு என்பதன் பொருள் என்ன கேட்டிருக்காங்க. அழுக்காறு அப்படின்னா பொறாமை. அந்த குறள் மட்டும் இல்லை, எந்த குறளில் வந்து அழுக்காறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாலும் அது வந்து பொறாமையை தான் வந்து குறிக்குது. இந்த சொல்லியிருக்காங்களா, ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எந்த அதிகாரம்னா அழுக்காராமை அப்படிங்கிற அந்த அதிகாரத்தில் 161வது குறளாக இருக்கிறது தான் ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்கார இல்லாத இயல்பு அப்படிங்கிறது. எந்த அதிகாரம்னா அழுக்காராமை அப்படிங்கிற அதிகாரத்தில் உள்ளது. இதோட பொருள் என்னன்னா, உள்ளத்தில் பொறாமை இல்லாமல் ஒழுக்கமாக ஒருத்தன் இருக்கணும். ஒருத்தன் எப்படி இருக்கணும்னா உள்ளத்தில் வந்து பொறாமை இல்லாமல் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த குறளோட பொருள். இப்போ அந்த குறளை படித்து பார்த்தோம்னா, ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து, ஒருத்தன் ஒழுக்கமாக நெஞ்சத்துக்கு அறிஞ்சு இருக்கணும். அழுக்காறு இல்லாத இயல்பு, பொறாமை இல்லாமல் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அழுக்காராமையில் 161வது குறள் இது.
இதில் வந்து எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் தவறாக இணைக்கப்பட்டுள்ளதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து 1, 3 தப்பாக இருக்குது, 2, 4 கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா, சென்னை மாநில சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம், அதாவது பெயர் மாற்றம் சட்டம் இது வந்து எப்போ நிறைவேற்றினாங்க அப்படின்னா 1968. ஆனால் இங்கே 62 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பாக இருக்குது. சென்னை மாநில பெயர் மாற்றம் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது 1968. நெக்ஸ்ட்டு தமிழக முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா பதவியேற்றது எப்போனா 1967. தமிழக முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா பதவியேற்றது வந்து 1967. அது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பேரறிஞர் அண்ணா ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா 1962. ஆனால் இங்கே 68ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ 68 வரக்கூடாது, 62 தான் பேரறிஞர் அண்ணா ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது. ஃபோர்த் ஒன்று வந்து சென்னை மாநில சட்டம் அமலுக்கு வந்தது எப்போது அப்படின்னா 1969. 68 சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது, ஆனால் வந்து 69 தான் அந்த சட்டம் வந்து அமலுக்கு வந்தது. ஸோ ரெண்டுமே வந்து அடுத்தடுத்த வருஷமே வந்து வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சி. இதுவுமே வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியாக பொருந்திய இணைகளை கண்டுபிடித்து கொடுக்கப்பட்ட குறியீட்டிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும்ங்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டும் டூவும் கரெக்டாக இருக்குது, தேர்டு ஃபோர்த்து தப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா 1925 பெரியார் ஈவேரா குடியரசு என்ற பருவ இதழை தொடங்கினாருங்களாம். கரெக்டு. குடியரசு அப்படிங்கிற அந்த பருவ இதழை தொடங்கின வருஷம் 1925. அடுத்தது 1928 தான் ஆங்கில பருவ இதழ் ரிவோல்ட் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. 1928 ரிவோல்ட் அப்படிங்கிற அந்த பத்திரிகை தொடங்கப்பட்டது. 1935 தான் பெரியார் வந்து விடுதலை அப்படிங்கிற அந்த தமிழ் நாளிதழை வெளியிட்டார். ஆனால் இங்கே 1934ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. 1935 தான் பெரியார் விடுதலை தமிழ் நாளிதழை வெளியிட்டிருக்காரு. நெக்ஸ்ட் 1934 தான் பகுத்தறிவு அப்படிங்கிற அந்த தமிழ் வார இதழை வெளியிட்டிருப்பார் பெரியார். ஆனால் இங்கே 1937 சொல்லி கொடுத்துருக்காங்க. பெரியார் வந்து 1934 தான் பகுத்தறிவு அப்படிங்கிற தமிழ் வார இதழை வெளியிட்டிருப்பார். இங்கே 37 சொல்லி கொடுத்துருக்காங்க, அதான் தப்பாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 கரெக்டாக இருக்குது, தேர்டும் ஃபோர்த்தும் தப்பாக இருக்குது. இங்கிலீஷ்லேயும் பார்த்தோம் அதான். 1925 பெரியார் ஈவேரா ஸ்டார்டட் த பீரியாடிக்கல் குடியரசுங்கள் கரெக்டு. 1928 இங்கிலீஷ் பீரியாடிக்கல் ரிவோல்ட் வாஸ் ஸ்டார்டட். 1935 வந்து விடுதலை அப்படிங்கிற தமிழ் டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து ஆரம்பிச்சிருப்பார். 1934 தான் பகுத்தறிவு அப்படிங்கிற தமிழ் வீக்லி நியூஸ் பேப்பரை ஆரம்பிச்சிருப்பார். நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து பெரியார் சம்மந்தப்பட்ட கொஷினு. கூற்று காரணம் டைப் கொடுத்துருக்காங்க. கூற்று என்னென்னா, தமிழ்நாடு பெண்கள் மாநாடு 13/11/1938 தி. நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது அப்படிங்கிறாங்க. இது கரெக்டு தான். 13/11/1938 தான் தி. நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. கூற்று கரெக்டு. காரணம் வந்து இந்த மாநாட்டில் சாதிய வேற்றுமையை ஒழிப்பதற்கும் ஈவேரா ராமசாமிக்கு பெரியார் பட்டம் வழங்குவதற்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான். அதே மாதிரி பெரியார் அப்படிங்கிற அந்த பட்டம் கொடுத்தது யாருன்னா டாக்டர் தர்மாம்பாள். சைடில் எழுதியிருக்கேன்னா டாக்டர் தர்மாம்பாள் அப்படிங்கிறவங்க தான் பெரியாருக்கு வந்து பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பட்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர் பேரில் எல்லாருமே வந்து பெரியார் பெரியார்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். இங்கிலீஷில் அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு விமன் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் ஆன் 13/11/1938 அட் சென்னை அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் டி. நீலாம்பிகை அம்மையார் கரெக்டு. ரீசன், திஸ் கான்ஃபரன்ஸ் பாஸ்ட் a resolution for abolition of caste discrimination and the title Periyar was conferred on E.V. ராமசாமி by this தமிழ்நாடு விமன்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது கரெக்டு. ரெண்டுமே கரெக்டு. பட் என்னென்னா இதில் வந்து அந்த என்னது பெரியார்னு பட்டம் கொடுத்தது யார் சொன்ன, டாக்டர் தர்மாம்பாள். ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் புத்தகங்கள் இல்லைனா பத்திரிகைகளை வந்து சரியாக பொருத்தவும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க எழுதின புத்தகங்கள் இல்லைனா பத்திரிகைகள் வந்து இந்த கொடுத்துருக்காங்க. அந்த எழுதின ஆத்தர்ஸ் நேமும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதாவது பொருத்தணும். ஃபஸ்ட்டு தி மிரர் ஆஃப் தி இயர் அப்படிங்கிறது யாரோடையதுன்னா ஏஆர் முதலியார் அப்படிங்கிறவரோடது. ஏஆர் முதலியாரோட தான் தி மிரர் ஆஃப் தி இயர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது யாரோட தான் முத்துசாமி பிள்ளை.
முத்துசாமி பிள்ளையோட தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு தியாகராயிலிருந்து டாக்டர் கலைஞர் வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து எழுதியிருக்காங்க. அது யாருன்னா என்எஸ் இளங்கோ அப்படிங்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது யாருது பார்த்தீங்கன்னா ஏபி பேட்ரோ. இது வந்து தமிழில் உங்களுக்கு இங்கிலீஷோட தமிழில் எழுதியிருக்கனால கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இது இங்கிலீஷில் பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக புரியும். இந்த ஒருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் த மிரர் ஆஃப் த இயர் அப்படிங்கிறது ஏஆர் முதலியாரோடது. ஹிஸ்ட்ரி ஆஃப் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது முத்துசாமி பிள்ளையோடது. ஃப்ரம் சார் தியாகராய டு டாக்டர் கலைஞர் அப்படிங்கிறது என்எஸ் இளங்கோ அப்படிங்கிறோடது. ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஏபி பேட்ரோ அப்படிங்கிறோடது. ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ஐஎன்எம் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் இப்போ வந்துட்டுருக்கு எல்லாமே. 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தை இறுதி செய்வதற்காக அமைக்கப்பட்ட கூட்டுத் தேர்வு குழுவை லண்டனில் சந்திக்க சென்ற நீதி கட்சி உறுப்பினர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் பேர்ந்திருப்பாங்கன்னா ஆற்காடு ராமசாமி முதலியாரும், கோகா அப்பர்ராவ் அப்படிங்கிறவரும், எஸ்கே துளசிராம் அப்படிங்கிறவங்க போயிருப்பாங்க, உறுப்பினர்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் டிஏ ராமலிங்கம் வந்து தப்பாக இருக்குது. ஆற்காடு ராமசாமி முதலியார் கரெக்டு, கோகா அப்பராவ் அப்படிங்கிறது கரெக்டு, அதே மாதிரி எஸ்கே துளசிராம்ங்கிறது கரெக்டு, தேர்டு தப்பாக இருக்குது. The member of Justice Party were sent to meet Joint Select Committee in London for finalize Government India Act in 1919. யார்? ஆர்காட் ராமசாமி முதலியார், கோகா அப்பராவ், எஸ்கே துளசிராம். So option D is correct. இது வந்து ரைட் மேட்சஸ் எதெல்லாம் வந்து கரெக்டுன்னு சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், கிருஷ்ணபாய் நிம்கர் அப்படிங்கிறவங்க தான் மெட்ராஸ் யூத் லீகை வந்து ஆரம்பித்தாங்க, ஃபவுண்ட் பண்ணாங்கங்கிறாங்க. அது கரெக்டாக தான் இருக்குது. கிருஷ்ணபாய் நிம்கர் அப்படிங்கிறவங்க தான் மெட்ராஸ் யூத் லீகை வந்து ஆரம்பித்தது. அதே மாதிரி தேர்ட் ஒன் பாருங்கள், அந்தோணி அம்மாள். அவங்க தான் வந்து பங்கஜா டெக்ஸ்ட் மில் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து ஆரம்பித்தது அந்தோணி அம்மாளுங்கிறது. ஸோ அதுவுமே கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஃபோர்த் ஒன் மஞ்சு பாஷினிங்கிறவங்க தான் ஆக்டிங் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி டியூரிங் குவிட் இந்தியா மூமெண்ட்டுங்கிறது கரெக்டு தான். ஆனால் இங்கே தப்புன்னு கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் தப்பாக இருக்குது. ருக்மிணி லக்ஷ்மிபதி வந்து பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் உமன் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷனுங்கிறது தப்பாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கட்டபொம்மன் ரிலேட்டட் கொஷின். கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று வந்து ஆங்கிலேய கம்பெனியர்களால் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதபுரத்து ஆட்சியாளரின் அலுவலகத்தில் ஆஜராகுமாறு கேட்டுக்கொண்டார் சொல்கிறாங்க. கரெக்டு தான், ஆஜராகும்படி சொன்னாங்க. அதே மாதிரி அவர் என்ன ஆகியிருப்பார்னா ஆஜராகியிருப்பார். காரணம், ஆங்கிலேய கம்பெனி கட்ட வேண்டிய கப்பம் நிலுவையில் இருப்பதால் ஆட்சியாளரை சந்திக்குமாறு கட்டபொம்மன் கேட்டுக்கொள்ளப்பட்டார். அவர் வந்து சில குறிப்பிட்ட பகோடாக்கள், அப்போ வந்து காசை வந்து பகோடா அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பாங்க, அந்த பகோடாக்கள்லாம் கட்டாமல் இருந்திருப்பார். அதனால தான் அவரை கூப்பிட்டுருப்பாங்க, இந்த மாதிரி ஆஜராகும்படி சொல்லியிருப்பாங்க. அவரும் ஆஜராகியிருப்பார். அதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும். அதே மாதிரி அவருக்கு எவ்வளோ பகோடாக்கள் நிலுவையில் இருந்துச்சு, எவ்வளோ பகோடாக்கள் அவன் வந்து கட்டணும் அப்படின்னா 3310 பகோடாக்கள் அப்படிங்கிறது அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. அதில் வந்து 1080 பகோடாக்கள் என்ன பண்ணியிருப்பார்னா அவர் கட்டியிருந்திருப்பார். ஸோ ஆப்ஷன் சி, ஏ மற்றும் ஆர் சரி. மேலும் ஆர் என்பது ஏவுக்கான சரியான விளக்கம். இங்கிலீஷில் வந்து அசோசியேஷன் த கம்பெனி ஆஸ்க்டு த கலெக்டர் ஆஃப் ராமநாத் டு சம்மன் கட்டபொம்மன் டு ஹிஸ் ஆஃபீஸ் அட் ராமநாத்ங்கிறது கரெக்டு. கட்டபொம்மன் ஆஸ்க்டு டு மீட் த கலெக்டர் இன் கனெக்ஷன் வித் த அரியர்ஸ் ஆஃப் ட்ரிபியூட் தட் ஹி ஓன் டு த கம்பெனிங்கிறது கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி. பின்வரும் நிகழ்வுகளை வந்து காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது எப்படின்னா 1930 நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு சுதேசி இயக்கம் வந்து 1905 நடந்திருக்கும். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 நடந்திருக்கும். லாஸ்ட்டாக வந்து ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது 1920 நடந்திருக்கும். இதை வந்து காலவரிசைப்படுத்தி பண்ணோம்னா ஆப்ஷன் டி இஸ் கரெக்டு. 2413. ஃபஸ்ட்டு சுதேசி இயக்கம் 1905 வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கம் 1920, அடுத்தது உப்பு சத்தியாகிரகம் 1930, லாஸ்ட்டாக வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942ங்கிற அந்த வரிசையில் இருந்திருக்கும்.
சால்ட் சத்தியாகிரகா 1930, ஸ்வதேஷி மூமெண்ட் 1905, குவிட் இந்தியா மூமெண்ட் 1942, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் 1920. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு இந்த கூற்று வந்து யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரத்தம் சிந்தாமல் எதுவும் செய்ய முடியாது. ஜப்பான் 20,000 வீரர்களை தியாகம் செய்ய தயாராக இருந்தது. ரஷ்யாவை வென்றது. 15 கோடி இந்தியர்கள் இதை செய்தால் சுயராஜ்யம் கிடைக்கும் என்று கூறிய நபரை அடையாளம் காணவும் சொல்கிறாங்க. சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா தான் என்ன சொல்லியிருப்பார், ரத்தம் சிந்தாமல் எதுவும் செய்ய முடியாது. ஜப்பான் 20,000 வீரர்களை தியாகம் செய்ய தயாராக இருந்தது. ரஷ்யாவை வென்றது. 15 கோடி இந்தியர்கள் இதை செய்தால் சுயராஜ்யம் கிடைக்கும் என்று கூறிய நபரை அடையாளம் காணவும்னா சுப்பிரமணிய சிவா. ஐடென்டிஃபை த பர்சன் who uttered that nothing can be done without shedding of blood. Japan was prepared to sacrifice 20,000 men and gained a victory over Russia. If 15 crores of Indian do the same, Swaraj will be obtained ன்னு சொன்னவர் சுப்பிரமணிய சிவா. இதே மாதிரி எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் சொன்னவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் சொன்னவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். இது அகலாய்வு பற்றின கொஷின்ஸு. இது என்னென்னா பின்வருவன சரியான பொருத்தனைகளை தேர்ந்தெடுங்க அப்படிங்காங்க. இல்லை ஃபஸ்ட்டும் 3யும் கரெக்டாக இருக்குது, 2ம் 4ம் தப்பாக இருக்குது. பொற்பனை கோட்டையில் தான் வந்து ஒரு சங்ககால கோட்டை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா, பொற்பனை கோட்டை ஒரு சங்ககால கோட்டை அப்படிங்கிறது கரெக்டு. அதே மாதிரி வணிக குழு கல்வெட்டு அப்படிங்கிறது மயிலாடும்பாறையில் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதுவுமே கரெக்டாக இருக்குது. வணிக குழு கல்வெட்டு அப்படிங்கிறது மயிலாடும்பாறையில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இரும்பு கத்தி செகண்ட் ஆப்ஷனில் இருக்க இரும்பு கத்தி வந்து பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, மருங்கூரில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. மருங்கூரில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க இரும்பு கத்தி அப்படிங்கிறது. அதே மாதிரி கற்சவப்பெட்டி அப்படின்னா கல்லாலான சவப்பெட்டி, அது எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. இரும்பு கத்தி அப்படிங்கிறது மருங்கூரில், இதே கற்சவப்பட்டி கல்லாலான சவப்பட்டி எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பொற்பனை கோட்டைனா ஒரு சங்ககால கோட்டை, இரும்பு கத்தினா மருங்கூர், வணிக குழு கல்வெட்டு அப்படிங்கிறது மயிலாடும்பாறையில், கற்சவப்பெட்டி கல்லாலான சவப்பெட்டி அப்படிங்கிறது பல்லாவரத்தில். ஆப்ஷன் ஏ. அடுத்தது மனிதன் வளர்ச்சி அடைந்ததை வந்து அந்த காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. பின்வரும் மனித வளர்ச்சியில் பின்வரும் வெவ்வேறு நிலைகளை ஒழுங்கமைக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா வேடன் நிலை. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தோம். நமக்கு அப்போல்லாம் நெருப்புனா என்னன்னு தெரியாது, நெருப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது, எப்படி உருவாகும்னு தெரியாது. அப்போல்லாம் வந்து வேடனாக தான் இருந்தோம், வேடன் நிலை தான் அப்போ இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 3 தான் வரும். அதுக்கப்புறம் தான் நாடோடி நிலை, ஒவ்வொரு இடமா வந்து தேடி தேடி போய் தேடி சாப்பிட்றது, அந்த மாதிரி நாடோடி நிலையில் இருந்தோம். ஸோ ஆப்ஷன் 1 வந்து அடுத்தது வரும். அடுத்தது ஆயர் நிலை. ஆயர் நிலைனா ஆடு மாடுகள்லாம் மேய்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் மேய்க்க ஆரம்பிச்சுட்டு அதுங்களை வந்து சில இந்த ஆடெல்லாம் இருந்துச்சுன்னா அதே இது பண்ணி சாப்பிட்றது அந்த மாதிரி இருந்துச்சு. அதான் ஆயர் நிலை அப்படிங்கிறது. அடுத்தது விவசாய நிலை அப்படிங்கிறது தான் அக்ரிகல்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். அது வரைக்கும் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற நாலேஜே நம்மள்கிட்ட கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து அக்ரிகல்ச்சர், விவசாயம்னா என்ன, எப்படி வந்து சமைச்சு சாப்பிட்றது, எப்படி வந்து அரிசியெல்லாம் விளைவிக்கிறது, அந்த மாதிரி கோதுமை எப்படி விளைவிக்கிறதுங்கிறது, அந்த அரிசி அந்த அறிவியல் அந்த தன்மை வந்து அறிவு வந்து அப்போ தான் நமக்கு வந்துச்சு. ஸோ விவசாய நிலை தான் லாஸ்ட்டில் வரும். ஸோ 3, 1, 2, 4 வேடன் நிலை, அப்புறம் நாடோடி நிலை, அப்புறம் ஆயர் நிலை, லாஸ்ட்டாக விவசாய நிலை. ஆப்ஷன் சி. இங்கிலீஷில் பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஹண்டிங் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு இருந்தோம். அடுத்தது நாமடிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாஸ்டோரல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக அக்ரிகல்ச்சுரல் ஸ்டேஜ். இது ஒரு திருக்குறள் ரிலேட்டடான கொஷினு. என்னென்னா பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். இக்குறள் உணர்த்தும் தத்துவம் என்ன அப்படின்னா சரணாகதி தத்துவம். ஓகேவா, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னா அங்கே எழுதியிருக்க பாருங்கள், இறைவன் திருவடியை சேர்பவன் எப்படின்னா சரணாகதி அடைவான். இறைவனோட திருவடிகளை வந்து சேர்றவன் சரணாகதி அடைவான்னு சொல்கிறாங்க. சரணாகதினா என்னென்னா முக்தி அடைய முடியும், இறைவனோட திருவடிகளை சேர்பவன் தான் முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறள் சொல்லுது. ஸோ இதில் சொல்கிற தத்துவம் என்னென்னா சரணாகதி தத்துவம் அப்படிங்கிறது.
இந்த கொஷின் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. திருக்குறள் உரையாசிரியர்கள்னு சொல்லி கொடுத்துட்டு பரிபெருமாள், தருமர், கீவஜா, அப்புறம் தண்டபாணி தேசிகர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா திருக்குறள் உரையாசிரியர்கள் இவங்க 4 பேருமே வந்து திருக்குறள் உரையாசிரியர்கள் தான். பரிபெருமாள் அப்படிங்கிறவங்க பழைய உரையாசிரியர் பரிபெருமாள். அதே மாதிரி தருமர் அப்படிங்கிறவரும் பழைய உரையாசிரியர். கீவாஜா அப்படிங்கிறது நவீன உரையாசிரியர். அதே மாதிரி தண்டபாணி தேசிகர் அப்படிங்கிறவரும் நவீன உரையாசிரியர். இதில் 2 பேர் பழைய உரையாசிரியர்கள் இருக்காங்க, 2 பேர் வந்து நவீன உரையாசிரியர்களாக இருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த கொஷின் சேலஞ்ச் பண்ணி கேள்வி மற்றும் விடை இறுதி முடிவிற்காக வல்லுநர் குழுவின் முன் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு திருக்குறள் ரிலேட்டட். அசர்ஷன் ரீசன் கூற்று காரணம். கூற்று வந்து உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராதியல்வது நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்றில் உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராதியல்வது நாடு அப்படின்ட்டு. காரணம் வந்து நாட்டை வாழ்த்துவதையும் நாட்டு மக்களின் மேம்பாட்டை விரும்புவதையும் புலவர்கள் தலையாய கடமையாக கருதுகின்றனர். தன்னாடு மட்டுமின்றி எந்நாடும் சிறப்பிற்றிருக்க விரும்புகின்றனர் அப்படிங்கிறாங்க. இது என்னென்னா உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராதியல்வது நாடு அப்படின்னா, உருப்பசினா நீங்காத பசி, மேலே எழுதுனது. உருப்பசி அப்படின்னா நீங்காத பசி, ஓவா பிணி அப்படின்னா தீராத நோய். அதே மாதிரி செருப்பகைனா பகைவர்கள் நம்மள்கிட்ட வந்து அந்த தாக்கக்கூடிய அந்த பகை. ஸோ இது 3 இருந்துச்சுன்னா அந்த நாடு வந்து முன்னேற முடியாது அப்படிங்கிறதான் இந்த திருக்குறளோட மீனிங். அதனால தான் காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்படி போட்டு பாருங்கள். ஏனெனில்னு எழுதியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு காரணம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏனென்னு சொல்லிட்டு அப்புறம் கூற்று சொன்னோம்னா நமக்கு அது கரெக்டான ஆப்டாக இருக்கான்னு தெரியும். இப்போ நாட்டை வாழ்த்துவதையும் நாட்டு மக்களின் மேம்பாட்டை விரும்புவதையும் புலவர்கள் தலையாய கடமையாக கருதுகின்றனர். தன் நாடு மட்டுமின்றி எந்நாடும் சிறப்புற்றிருக்க விரும்புகின்றனர். ஏனெனில் உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது எழுவது நாடு. இப்போ வந்து இது வந்து கரெக்டாக இருக்குது. கூற்று கரெக்டு, காரணமும் கரெக்டு. காரணம் அப்படிங்கிறது கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் சி. இதுவும் திருக்குறள் ரிலேட்டடு. சரியான தொடரை கண்டறிக. ஃபஸ்ட்டு ஒன்று இதில் ஃபஸ்ட்டும் தேர்டும் தப்பாக இருக்குது, செகண்டு ஃபோர்த்து கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வெவ்வேறு சமயத்தை சார்ந்தவர்களும் திருக்குறளை போற்றினர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, தப்பு. வெவ்வேறு சமயத்தை சார்ந்தவர்களும் திருக்குறளை போற்றினார்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டானது வரணும். செகண்ட் ஒன் திருவள்ளுவர் தத்தம் சமயத்தை சார்ந்தவர் என்று சமயங்கள் சான்று காட்டின அப்படிங்கிறது கரெக்டு தான். ஏன்னா திருவள்ளுவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இதில் வந்து சான்று காட்டினாங்க. ஸோ செகண்ட் ஒன்று வந்து கரெக்டு தான். தேர்டு ஒன் வந்து அறநெறியில் அழுத்தமான நம்பிக்கையற்றவருங்கிறாங்க. அறநெறியில் அழுத்தமான நம்பிக்கை உடையவர் அப்படிங்கிறது கரெக்டாக வரணும். ஃபோர்த் ஒன் உயர்ந்த குறிக்கோள் கொண்ட மனிதன் வாழ வேண்டும் என்றார் அப்படின்னு சொல்கிறது கரெக்டு. உயர்ந்த குறிக்கோள் கொண்டு மனிதன் வாழ வேண்டும் என்றார் அப்படின்னு சொல்கிறது கரெக்டு. ஸோ செகண்டு 4 தப்பாக இருக்குது, 1ம் 3யும் கரெக்டாக இருக்குது. கண்டினியூவேஷன் பார்ட் 5ல் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.